இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு பரிசுத்தமான நாள், ஒரு புனிதமான நாள். உலகமெங்கும் கொண்டாடப்படுகிற, உலகமெங்கும் இந்த நாள் ஆசரிக்கப்படுகிற ஒரு பரிசுத்தமான புனித வெள்ளி என்று சொல்லப்படுகிற ஒரு மகிமையான நாள். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி கொடுத்த ஒரு நல்ல நாள். இந்த வருஷத்திலும் இந்த நாளை காண, ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க, ஆண்டவர் நமக்கு கிருபை தந்த தயவுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா 53 அதிகாரம் 4 வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆண்டவருடைய பாடு மரணங்களை குறித்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக சொல்கிறதை நாம பார்க்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பாடில்லாத மனிதன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. துக்கமில்லாத மனிதன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல நமக்கு பாடுகள் உண்டு, ஏதோ ஒரு விதத்துல நமக்கு துக்கம் உண்டு. நம்முடைய ஆண்டவரும் அதற்கு விதி விலக்கு அல்ல. அவரும் என்ன செய்தார்? சிலுவையிலே ஆண்டவர் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடிய துக்கங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார்? அனுபவித்தார். அவர் பாடுபட வேண்டியதற்கு அவசியமே இல்லை, அவர் துக்கப்பட வேண்டியதற்கு அவசியமே இல்லை. ஆனாலும் அவர் ஒரு மனுஷகுமாரனாக இருப்பதனால ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பாடு உண்டு, என்ன துக்கம் உண்டு என்பதை அவர் அறிந்து கொள்வதற்காக சிலுவையிலே அவர் என்ன செய்தார்? சிலுவை மரணத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் எல்லாருடைய பாடுகளையும் பாவங்களையும் தன்மேல் சுமந்து, குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியான அவர் எல்லா குற்றத்தையும் எல்லா பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் பாடு அனுபவித்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னும் கூட எபிரேயர்ல நாம வாசிக்கிறோம், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருப்பது போல அவரும் என்ன செய்தார்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த உலகத்திலே அவர் காணப்பட்டார். பிள்ளைகள்னு சொல்லும்போது எங்கேயோ ஒரு தகப்பன் இருந்து கொண்டு பிள்ளைகளுடைய கஷ்டத்தை அறிபவன் ஒரு நல்ல தகப்பன் அல்ல. பிள்ளைகளுக்கு ஆகவே பிள்ளைகளைப் போலவே அவன் பிள்ளைகளோடு கூட இருந்துதான் அந்த கஷ்டத்தெல்லாம் அவன் அனுபவிச்சாதான் உண்மையான ஒரு தகப்பன். அதே போலதான் ஆண்டவரும் என்ன செய்தார்? அவருக்கு நாம் பிள்ளைகள், அவர் நமக்கு தகப்பன். பிள்ளைகளைப் போல அவரும் மாறினார். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அவர் மாறினதுனாலதான் பிள்ளைகளுக்கு என்னென்ன கஷ்டப்படுறாங்க, என்னென்ன பாடுகளை அனுபவிக்கிறாங்க என்பதை அவரால் சிலுவையிலே உணர்ந்து கொள்ள முடிந்தது. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக துக்கத்தின் வழியாய் கடந்து செல்கிறோம். ஆண்டவரும் அந்த துக்கத்தை அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய துக்கத்திற்காகவும் அவர் துக்கப்பட்டார். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலே வருகிற பாடுகளை எல்லாம் அவரும் சுமந்து கொண்டார். நாம் அந்த கெத்சேமனே தோட்டத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை நாம் நினைவு கூர்ந்து பார்ப்போம். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பேர் மரண தருவாயில இருந்து கொண்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், மரணத்தை நினைத்து துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவரும் இந்த பாதையின் வழியாகத்தான் அவர் கடந்து சென்றார். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு மனுஷீகத்திலே ஒரு மனுஷன் சொல்வதை போல ஆண்டவரும் அந்த நேரத்திலே வியாகுலப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எதற்காக? ஒரு மனுஷன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குமோ எல்லாம் அவர் சரீரத்திலே அவருடைய வாழ்க்கையிலையும் அவர் அனுபவித்தார். நம்ம வேதனைப்படுகிற பொழுது, துக்கப்படுகிற பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆண்டவரே இந்த காரியம் என்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது, இந்த குறிப்பிட்ட பிரச்சனை என்னை ரொம்ப பாதிக்குது ஆண்டவரே, என்னை துக்கப்படுத்துது ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்கிற பொழுது ஆண்டவர் அவர் சிலுவையிலே அவர் அனுபவித்த துக்கத்தை அவர் நினைவு கூர்ந்து நமக்கு அந்த துக்கத்தில் இருந்து ஆண்டவர் விடுதலையை தந்து நம்மை மகிழ்ச்சி படுத்துகிறார். இன்னும் கூட நம்முடைய பாடுகளை நினைவு கூறுகிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு, இயேசுதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட நம்ம பல்வேறு பாடுகள் வழியாக, பாடு இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாரும் இல்லை. ஆனாலும் கூட அவரை அறிந்தவர்கள் நாம் என்ன செய்யணும்? பாடுபட்ட இயேசுவை நாம நோக்கி பார்க்கிற பொழுது, அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது, ஆண்டவரே சோதிக்கப்படுகிற எனக்கு, பாடுபடுகிற எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிற பொழுது நிச்சயமாக பாடுகளை அனுபவித்த இயேசு சுவாமி நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். என்று சொன்னால் அந்த சிலுவை பாடுகளை அவர் நினைவு கூர்ந்து, அவர் கடந்து சென்ற பாதையை அவர் நினைவு கூர்ந்து நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். வேதத்திலே அநேகர் துக்கத்தின் வழியாய் கடந்து சென்றார்கள். யோபுவை குறித்து பார்க்கிற பொழுது அவனுடைய சிநேகிதர்கள் சொல்றாங்க, அவனை பார்த்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம்.
யோபு 2ஆம் அதிகாரத்திலே சிநேகிதர்கள் சொல்லுகிறார்கள், தூரத்துல பார்க்கும் போதே அவன் உரு தெரியாமல் இருக்கிறதை கண்டு அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இன்னும் யோபு 6:3 சொல்லுகிறான், என் துக்கம் சொல்லி முடியாது, என் துக்கத்தை சொல்ல முடியாத அளவுக்கு நான் துக்கத்தால் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். தாவீது ராஜா கூட சொல்லுகிறார், துக்கத்தினால் என் கண்ணும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. அந்த அளவுக்கு துக்கம். உலகத்துல மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு விதத்திலே துக்கம் நமக்கு வருகிறது. நமக்கு மட்டும்தான் துக்கம், நமக்கு மட்டும்தான் பாடு அல்ல. இயேசுசாமியும் துக்கத்தின் வழியாய் கடந்து சென்றார், பாடுகளின் வழியாய் கடந்து சென்றார். வேதாகமத்திலே உள்ள பக்தர்கள், பரிசுத்தவான்களும் கூட இந்த பாதையின் வழியாய் கடந்து சென்றார்கள். அவர்களும் கூட இப்படிப்பட்ட துக்கம், பாடுகள் வழியாய் கடந்து சென்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம் வரும் பொழுது, குறிப்பிட்ட பிரச்சனைகள், குறிப்பிட்ட நபரால நமக்கு துக்கம் வரலாம், பிள்ளையால துக்கம் வரலாம், இல்ல கணவனால துக்கம் வரலாம். ஏதோ ஒரு விதத்துல ஒரு துக்கம் நம்மை வாட்டும் பொழுது, பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, அந்த ஆண்டவரை நாம நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, சிலுவையிலே எங்களுக்காக நீர் பாடுபட்டீரே, எங்களுக்காக நீர் துக்கப்பட்டீரே, துக்கம் நிறைந்தவராய் காணப்பட்டீரே. என் துக்கத்தை நீர் மாற்றும், என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும், என் பாடுகளை நீர் மாற்றி தாரும், இந்த பாடுகளை நான் கடந்து செல்ல எனக்கு பலன் தாரும் என்று கேட்கிற பொழுது, நிச்சயமாய் ஆண்டவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எந்த காரியம் நமக்கு துக்கத்தை நமக்கு கொடுக்கிறது? நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது, அந்த சிலுவையிலே அவர் தொங்கினவராக, துக்கம் நிறைந்தவராய் காணப்பட்டார். நோக்கி பார்க்கிற பொழுது நமக்கு விடுதலை உண்டாகிறது. மட்டுமல்ல, இன்னும் நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எல்லாம் நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சமாதானத்தை இழந்து போயிருக்கோம்? பல்வேறு காரணங்களால சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம். அடுத்தது பார்க்கிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவருடைய சிலுவை பாடுகளின் மூலம் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நம்முடைய பாடுகளை நாம் கடந்து செல்ல முடிகிறது, நம்முடைய துக்கத்தை நாம சந்தோஷமாய் மாற்ற முடிகிறது. அடுத்தால நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு சமாதானத்தை அவரால் கொடுக்க முடிகிறது. இன்னும் கூட அவர் தழும்புகளால் நம் குணமாகிறோம், சுகத்தை கொடுக்க முடிகிறது. வாழ்க்கையில இதுதான் நமக்கு வேணும், சுகம் வேணும், சமாதானம் வேணும். நமக்கு கஷ்டங்கள், பாடுகள் வரும்போது அதுல இருந்து ஒரு விடுதலை வேணும். எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாடுகள் வரும்போது நம்ம நொறுங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரும் துக்கப்பட்டார், ஆண்டவரும் பாடுபட்டார், ஆண்டவரும் எல்லா பாடுகளின் வழியாய் கடந்து சென்றார். நமக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார், சுகத்தை வைத்திருக்கிறார். இந்த நல்ல நாளிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாம கேட்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக சிலுவையில் நீர் உண்டு பண்ணி வைத்த மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் துக்கத்தை நீர் சிலுவையிலே சுமந்தீர், எங்கள் பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீர். மெய்யாகவே நீர் எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டீர். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலே ஆண்டவரை கடந்து செல்கிற பாதைகளை நீர் அறிவீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் எங்களை நீர் குணமாக்குகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் அந்த சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.